வணக்கம். e-office self-explanatory videos இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 10. இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரெசிப்ட் இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெசிப்ட் இருக்கும். அந்த ரெசிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. வி கால் இட் ஹெட்டர்ஸ். ஸோ இந்த ஹெட்டர்ஸில் இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச் இது தவிர்த்துட்டு மூமெண்ட், காப்பி, சென்ட் பேக், புட் இன் அ ஃபைல், டிராஃப்ட், எடிட் அண்ட் க்ளோஸ் இது சம்மந்தமான தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோ நம்பர் 10ல் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வீடியோ நம்பர் 11ல் ஐ வில் டிஸ்கஸ் அபவுட் இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸ் அண்ட் அட்டாச். இது கொஞ்சம் பெருசு, அதனால தான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ வீடியோ நம்பர் 10 we will proceed now. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட e-office லாகின்ல இருக்கேன், ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்கேன். இப்போ இதில் ஒரு ரெசிப்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரெசிப்டை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே காமிச்சா மாதிரி இந்த தகவல்கள் மூமெண்ட், காப்பி, சென்ட் பேக் அப் டு க்ளோஸ் இந்த தகவல்கள் தான் உங்களுக்கு இங்கே லைனாக லிஸ்ட் ஆகியிருக்கு. ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன மீன் பண்ணுறாங்க இவங்க? ஸோ இங்கே வலதுபுறம் சில தகவல்கள் இருக்குது. இதை சொல்லிட்டு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சிலது இங்கே இருக்குது. அதை I'll explain you. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவ்மெண்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த ரெசிப்ட் ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணது. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த ரெசிப்டை கிளிக் பண்ணனா இது யார் யார்கிட்டலாம் e-officeல போயிட்டு இப்போ தற்போது என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் இருக்குது அப்படின்றது இந்த மூவ்மெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வச்சு நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மூவ்மெண்ட் இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் ஐடியிலேருந்து இங்கே போயிருக்கு, எந்த தேதி அண்ட் எந்த நேரத்துக்கு போயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இது இங்கேருந்து இங்கே, அடுத்து இங்கேருந்து இங்கே இந்த மாதிரிலாம் போயிட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் எனக்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அது என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் இங்கே இருக்குது. அதுதான் இந்த பர்டிகுலர் ரெசிப்ட், நம்ம லாங்குவேஜில் தபால். ஸோ கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்துக்கிறேன். ஸோ இதுதான் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்டை டிரெக்டாக நான் இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் நான் இங்கேயே பார்க்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ இந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குங்களா, இந்த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மூவ்மெண்ட் இந்த இடத்துல ஒரு டேப் இருக்குது. இந்த டேபை கிளிக் பண்ணி பாருங்கள். எனக்கு இதை கிளிக் பண்ணி தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இங்கேயே கிடச்சிடுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஷார்ட்கட். ஓகே, இப்போ இந்த காப்பி ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் தபால் இடதுபுறத்தில் தபால் வந்திருக்க தபாலை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டாங்க. வலதுபுறத்தில் தபால் ரெஜிஸ்டரில் போட்ட என்ட்ரிஸ் நான் இருக்கும்ல, அதை எங்கே பார்க்கலான்னா இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணனா இந்த தபால் பற்றிய சில விளக்கங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. யாருக்கிட்டேருந்து வந்துச்சு, யார் அனுப்புனது, அவங்க பதவி என்ன, சப்ஜெக்ட் என்ன, மெயின் கேட்டகரி என்ன, சப் கேட்டகரி என்ன, இது எல்லாமே இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது என்னென்னா, இப்போ இது என்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இதே மெயின் கேட்டகரி சப் கேட்டகரி சப்ஜெக்ட் ஒரு வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இது இப்படியே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நான் வேற மட்டும் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்லோட் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணி ஒருத்தங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா வெரி சிம்பிள். நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த காப்பியை கிளிக் பண்ணிட்டேன்னா இந்த தபால் தான் இப்போ நான் காப்பி கிளிக் பண்ணேன். ஸோ இந்த தபாலோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மெயின் கேட்டகரி ஜென்ரல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டஸ் கோ ஸ்பெசிஃபிக். டெலிவரி மோட் பை ஹேண்டுன்னு இருக்குது, டெசிக்னேஷன் எஸ்ஐன்னு இருக்குது, டைரி டேட் இருக்குது, அண்ட் நேச்சர், ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் லெட்டர்ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், இந்த காப்பின்னு கிளிக் பண்ணுறேன்னா அங்கே நான் பார்த்த எல்லா பேசிக் இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. டெசிக்னேஷன் எஸ்ஐ, டெலிவரி, ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் லெட்டர், டெலிவரி மோட் ஹேண்ட், எதெல்லாம் அங்கே ஃபில் பண்ணியிருந்தாங்களோ எல்லாமே இங்கே வந்துருச்சு. மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி, சப்ஜெக்ட் எல்லாமே அதே தான். ஆனால் என்னால் இங்கே வேற ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப்பை அப்லோட் செஞ்சுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ என்னால் அப்லோட் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் என்னென்னா, என்னோட ரெசிப்ட் இன்பாக்ஸில் ஒரு தபால் இருக்குது, அந்த தபாலை கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த பேசிக் டீட்டெயில்ஸ், இதே பேசிக் டீட்டெயில்ஸில் எனக்கு வேறு ஒரு டாக்குமெண்ட் நான் அப்லோட் பண்ணி யாருக்கும் அனுப்பணும், இல்லை நானே வச்சுக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் சிம்பிளி ஐ கேன் கிளிக் ஆன் காப்பி. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே வந்துடும். ஸோ நான் இங்கே அப்லோட் கிளிக் பண்ணி எனக்கு எது தேவையோ அதை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு
இந்த generate and copy and generate and send நம்ம இந்த e-office e-office playlist series 2 தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுல வீடியோ நம்பர் 5 and 6 பாத்தீங்கன்னா இந்த generate and send and generate and copy இந்த மூணுத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு, மூவ்மெண்ட் பார்த்தாச்சு அண்ட் காப்பி பார்த்தாச்சு. சென்ட் அண்ட் சென்ட் பேக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த தபாலை நான் இந்த ரெசிப்டை யாருக்காச்சும் அனுப்பணும்னா நான் சென்ட் கொடுத்து டூ அட்ரஸில் சர்ச் பண்ணி யாருக்கு வேணுமோ அவங்கள சர்ச் பண்ணி நான் கிளிக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். ஸோ சென்ட் கொடுத்துடுறேன், இது உங்களுக்கு தெரியும். சென்ட் பேக்குன்னு ஒரு இட்ஸ் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் சென்டுக்கும் சென்ட் பேக்குக்கும். இப்போ சென்ட் கவனிச்சிங்கன்னா டூவில் நான் தான் சர்ச் பண்ணுறேன் யாருக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். ஆனால் சென்ட் பேக் பார்த்தீங்கன்னா இப்போ அதே தபால் தான் சென்ட் பேக். நான் இப்போ சென்ட் பேக் கிளிக் பண்ணேன்னா நான் பாருங்க டூ அட்ரஸில் யாருக்கும் நான் டைப் பண்ணி தேடி எடுக்க வேண்டாம். சென்டுக்கும் சென்ட் பேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, சென்டுனா ஒரு நபரை தேடி நம்ம அனுப்பணும், சென்ட் பேக் அப்படின்னா நம்ம தேட வேண்டாம். நமக்கு யார் இந்த பர்டிகுலர் தபால் ரெசிப்ட் அனுப்பிச்சாங்களோ அவங்களதே டூ அட்ரஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், நம்ம சென்ட் கொடுத்துடலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டூ கொடுக்கும்போது ஒரு நபருக்கு மட்டும்தான் டூ கொடுக்க முடியும். சென்டாக இருந்தாலும் சரி சென்ட் பேக்காக இருந்தாலும் சரி சிசி நம்ம எத்தனை பேருக்கு வேணால் சிசி போட்டு அது காப்பி கம்யூனிகேட் அத்தனை காப்பீஸ் நம்ம யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இவங்களுக்குலாம் அனுப்பணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பை சான்ஸ் தவறாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் இந்த எக்ஸ். இந்த எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களாம் போயிடுவாங்க. ஸோ மூவ்மெண்ட், காப்பி, சென்ட் அண்ட் சென்ட் பேக் உங்களுக்கு சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புட் இன் அ ஃபைல். இது வெரி சிம்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, பட் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். ஸோ புட் இன் அ ஃபைல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தபாலை ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபைல்ஸ், ஸோ வருடம் ரீதியாக வருடத்தை இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷத்தில் நீங்கள் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை புது ஃபைல் போட்டு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கிரியேட் ஃபைல், இது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கிரியேட் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது அடுத்து தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புட் இன் அ ஃபைல். இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் டிராஃப்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒரு டிராஃப்ட்டை கிரியேட் பண்ணுறது, வியூ பண்ணுறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐ திங்க் வீடியோ நம்பர் இட் இஸ் 9, வீடியோ நம்பர் 9ல் இருக்குது. ஸோ எடிட் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு தபால், இது ஒரு ரெசிப்ட். இந்த ரெசிப்டுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் நான் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் இந்த எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த எடிட்டை கிளிக் பண்ணிட்டேன்னா இடதுபுறம் தபால் வந்துருச்சு. பட் ஆனால் என்னால் இந்த அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை மட்டும் மாற்ற முடியாது. எதெல்லாம் இந்த பக்கம் கிரே கலரில் இருக்கோ, எதெல்லாம் இங்கே கிரே கலரில் இருக்கோ அது என்னால் மாற்ற முடியாது. அதை தவிர்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் டைரி டேட் அண்ட் டெலிவரி மோட் இதை தவிர்த்துட்டு இந்த இடத்துல நான் எது வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எடிட்டட்னு போடுறேன். மெயின் கேட்டகரி ஐம் சேஞ்சிங் இட் டு சும்மா ஜஸ்ட் ரேண்டமாக போடுறேன். இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு நான் சேவ்னு கொடுத்தேன்னா ஓகே, இங்கே நமக்கு வி ஆர் லக்கி. இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னா, இப்போ நான் சேவ் கொடுக்குறேன், இங்கே என்ன எரர் வருதுன்னா cannot update a காப்பி கம்யூனிகேட்டட் ரெசிப்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி எப்போ ஒரு ரெசிப்ட் நம்பர் இருந்து ப்ராக்கெட்டில் 1 2 3 அப்படின்னு இருக்கோ இதெல்லாமே வந்து சிசியாக நமக்கு வந்தது. இது நமக்கு டூ அட்ரஸில் நம்ம பேரை போட்டு அனுப்பலை, சிசியில் நம்ம பேரை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த தபாலை தான் நான் கிளிக் பண்ணி எடிட் பண்ண ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் இதில் அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கிடையாது. ஸோ ப்ராக்கெட்டில் கிடையாதுன்னும் போது நமக்கு டூ அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் எடிட்டை கிளிக் பண்ணுறேன், பண்ணிவிட்டு அகைன் ஐம் சேஞ்சிங் த சேம் லீவ், சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன். பட் ஆனால் நீங்கள் பர்பஸ்ஃபுல்லாக கான்டெக்சுவலாக என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன தெரிவிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் ஒரு ரெசிப்ட் நம்பர் இருக்குது, இந்த மாதிரி நம்பர் இருக்குது, ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கான காப்பி கம்யூனிகேட்டட். நீங்கள் சிசியில் வந்திருக்கீங்க, அந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இல்லைன்னா நீங்கள் 2ல் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் 2 போட்டு உங்களுக்கு அந்த தபாலை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 2ல் இருக்கிறது 2ல் போட்டு உங்களுக்கு அனுப்புறது மட்டும்தான் உங்களால் இந்த எடிட் என்ற ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ மூவ்மெண்ட், காப்பி, சென்ட் பேக், புட் இன் அ ஃபைல் அண்ட் எடிட் ஆல்ரெடி டிராஃப்ட் நம்ம வீடியோ நம்பர் 9ல் பார்த்தாச்சு. ஸோ எடிட் பார்த்தாச்சு இப்போ என்னன்ட்டு. ஸோ இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸும் அட்டாச்சும் தனியாக வீடியோ நம்பர் 11ல் சொல்லிடலாம். அட்லாஸ்ட் க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த க்ளோஸ் எதுக்குன்னா,
இன்கேஸ் இந்த தபால் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் தேவையில்லை, ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் தேவையில்லை அப்படின்னா அது உங்களுக்கு தான் அதுக்கான டெஃபினிஷன் தெரியும் அண்ட் அதுக்கான கான்டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இந்த தபால் மேலே எந்த ஆக்ஷனுமே தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள், ப்ளீஸ் கிளிக் ஆன் க்ளோஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு எதுக்காக க்ளோஸ் பண்ணுறீங்க, ஏன் இதுக்கு மேலே ஆக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து ப்ரீஃபாக சொல்லிடணும். வித்தின் உங்களுக்கு 1000 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க, 1000 கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ரிமார்க்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, என்னோட இன்பாக்ஸில் அந்த ரெசிப்ட் இருக்காது. பட் ஆனால் எங்கே இருக்குன்னா ரெசிப்ட்ஸில் க்ளோஸ்டு, அதில் வித் மீ. ஸோ ரெசிப்ட்ஸில் க்ளோஸில் வித் மீ இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருக்குது அந்த தபால். நான் சர்ச் பண்ணுறேன்னா இப்போ எனக்கு டிஃபால்ட்டாகவே எல்லாமே சர்ச் பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் அப்படின்னா நான் திரும்பவும் ரீஓப்பன் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு கீழே சின்னதாக ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரெசிப்டை கிளிக் பண்ணுறேன், பண்ணிவிட்டு இந்த ரிமார்க்ஸில் எதுக்காக நான் ரீஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ற தகவல் தெரிவிக்கணும். தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அகெயின் இட் கம் பேக்ஸ் டு யுவர் இன்பாக்ஸ். இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவித்த தகவல் என்னென்னா, ஒரு ரெசிப்ட் இருக்குது, ரெசிப்ட் இன்பாக்ஸில் ஒரு ரெசிப்ட் இருக்குது. அந்த ரெசிப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மூவ்மெண்ட்னா என்ன, காப்பினா என்ன, சென்ட்னா என்ன, சென்ட் பேக்னா என்ன, புட்டின ஃபைல்னா என்ன, டிராஃப்ட் இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும், எடிட் என்ன பண்ணும், இந்த இனிஷியேட்டட் ஆக்ஷன்ஸும் அட்டாச் மட்டும் வீடியோ நம்பர் 11ல் சொல்கிறோம், அண்ட் க்ளோஸ் என்ன பண்ணும். ஸோ இதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்தோம். வணக்கம்.